ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய இடியாப்பம் சாதத்தில் செஞ்ச இடியாப்பம் அருமையாக ரெடி ஆகிடுச்சு. இதற்கு கூட நீங்கள் தேங்காய் பால் இல்லை தோசை பொடி சட்னி பொடியாவது மிக்ஸ் பண்ணிவிட்டு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். இல்லை தேங்காயும் சர்க்கரையும் போட்டு கூட சாப்பிட்லாம். இது நான் என்ன செஞ்சுருக்கேன், சாதம் மிச்சம் இருந்துச்சு. அந்த சாதத்தை மிக்சியில் போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா அரைச்சி எடுத்துட்டு அதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம அரிசி மாவு போட்டு மிக்ஸ் பண்ணியிருக்கேன். அரிசி மாவுனாக்கா இடியாப்பம் மாவு, இல்லை கடையில் கிடைக்கிற மாவுனாக்கா அதை கொஞ்சம் லைட்டாக வறுத்து போடணும். கொஞ்சம் ஃப்ரை பண்ணி அந்த மாவை லைட்டாக வறுத்துட்டு போட்டாக்கா அது நல்லா வரும். இல்லை வீட்டில் இருக்கிற மாவுனாக்கா அது அருமையாக வந்திருக்குது. சாதத்தில் செஞ்சாப்லேயே இல்லை பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது. இதுக்கு உங்களுக்கு தேவைப்பட்ட தேங்காய் பால் இல்லை சாதா பால் இல்லை சட்னி பொடி எது வேணுமோ நம்ம போட்டுன்னு சாப்பிட்லாம். இது ஈஸியாக இருக்குது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் எள்ளு சட்னி பொடி போட்டிருக்கேன், ப்ளஸ் தேங்காய் பால் வச்சுருக்கேன். இது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரொம்ப ஈஸியாகவே செஞ்சிடலாம். நம்ம நைட்டு டின்னர் கூட இது சூப்பராக இருக்கும். ஈஸி. நாலு மாவு பிசைஞ்சு செய்கிறத விட இது லெஃப்ட் ஓவர் ரைஸில் நம்ம செய்கிறது ரொம்ப சூப்பராக ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு. எல்லோரும் சாப்பிட்டு பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். இது ஆல் டு ஆல் சேனல். ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.